என் தெய்வமே நலம் பல தருபவரே. உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும் நற்கருணை நாதரே. என் தெய்வமே நலம் பல தருபவரே. உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும் வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீரன்றோ. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீரன்றோ. நற்கருணை நாதரே என் தெய்வமே நலம் பல தருபவரே. உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும் சுமையோடு வந்த என்னையும் சுமைகளை இறக்க உதவினீரே. சுமையோடு வந்த என்னையும் சுமைகளை இறக்க உதவினீரே. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீரன்றோ. வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உரியவர் நீரன்றோ. நற்கருணை நாதரே என் தெய்வமே நலம் பல தருபவரே. உன் பதம் வருகின்றேன் என் இயேசுவே, உம்மை வெளிப்படுத்தும் இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவனின் பிரசனம் நற்கருணையிலும் அயலானின் பிரசனம் நம் வாழ்வினிலும் மாற்றும் அன்பின் பிரசனம்தான் நற்கருணை. வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்த இயேசுவை இன்று முதலாக நற்கருணை வடிவில் பெறும் அன்பு குழந்தைகள் அனைவரும் நற்கருணை திருவிருந்து உணர்த்தும் இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இயேசுவின் திரு பிரசனத்தை தாங்கிச் செல்லும் உயிருள்ள நற்கருணை பேழையாக மாற ஜெபிக்கும் இந்நேரத்தில் அன்பு குழந்தைகளும் அவர்களின் அன்பு பெற்றோரும் பீட சிறுவர்களும் அருட்தந்தையர்களும் பீடம் நோக்கி பவனியாக வர அவர்களை மங்கள ஆரத்தி எடுத்து குத்துவிளக்கு ஏற்றி இறைபலியாம் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம்.
இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் ஒரு குலமே வருக. இறை குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குரு குலமே வருக. குரு குலமே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. ஆதியாய் அந்தமாய் ஜோதியாய் சுடராய் நம்மையெல்லாம் ஒளியின் வழியில் வழிநடத்தும் ஒளியாம் இறைவனின் அருள் வேண்டி ஒளியாம் இறைவனை நம் மத்தியில் வரவேற்போம். இக்குத்துவிளக்கின் முதல் திரியை நமது பாசமிகு பங்கு தந்தை ஏற்றுவார். இரண்டாம் திரியை அருள் தந்தை வின்சென்ட் அவர்கள் ஏற்றுவார். மூன்றாம் திரியை பங்கு உறுப்பினர் சார்பாக திருமதி ஸ்டெல்லா அவர்கள் ஏற்றுவார். நான்காம் திரியை குழந்தைகளின் பெற்றோர் சார்பாக திரு அலெக்ஸ் அவர்கள் ஏற்றுவார். ஐந்தாம் திரியை சிறுவன் ஜோஸ்வா அவர்கள் ஏற்றுவார். இறைவனை தொழுவது உயிருள்ள வழிபாடு. ஆண்டவர் இயேசுவை மீட்பராய் ஏற்பது இறைவனின் வெளிப்பாடு. கடவுளை தொழுவது மனுக்குல சேவையும் சமநிலை பண்பாடு. இயேசுவின் சீடராய் சான்றுகள் பகிர்வது நிலைப்பாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில்
கலந்திடுவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் ஒன்று கூடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, தெய்வ திருமகனின் தெவிட்டாத தித்திக்கும் திருவுணவாம் நற்கருணை அருளடையாளத்தினை முதல் முறையாக பெற்றுக்கொள்ளும் அற்புத நிகழ்வாம் இத்திருவிருந்து திருப்பலியில் பங்கு பெற வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்மில் வாழவும் நாம் அவரில் வாழவும் அவராக மாறவும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அன்புறவை வலுப்படுத்த நமக்கு நிறைவாழ்வு அளிக்கும் ஆன்மீக உணவாக இருப்பது நற்கருணை. நற்கருணை அருளடையாளம் விண்ணக அனுபவத்தை மன்னவர் சுவைக்க அழைப்பு விடுக்கும் ஆனந்த கொடை. இதில் இறைமகன் உணவாய் வந்து தன் உடலை தந்து நம்மோடு உறவாய் மாறிப்போன உயரிய உன்னத அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்று ஆண்டவரை ஏற்க இருக்கும் குழந்தைகளை மறதாத வாழ்த்துவோம். இந்த நல்ல நாளிலே கோதுமை மணியும் திராட்சை கனியும் ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தமாய் உருமாற்றம் அடைவது போல் இயேசுவை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு உள்ளமும் புதுவாழ்வு வாழ்தலே நற்கருணை கொண்டாட்டம் நமக்கு விற்கும் அர்த்தமுள்ள அழைப்பாகும். எனவே அன்பு உள்ளங்களே, உறவுகள் சூழ நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்துக்கள். இறையருள் பொங்கும் இறை சந்நிதானத்தில் முதன்முறையாக நற்கருணை ஆண்டவரை தம்முள் பெற்றுக்கொள்ளும் அன்பு குழந்தைகள் அன்பு இயேசு உரையும் இனிய இல்லிடமாய் இறைமதிப்பீடுகள் சுரக்கும் நல் ஊற்றாய் இன்று போல் என்றும் இனிய எளிய தூய இதயத்துடன் இறைமன நிலையில் இறை பராமரிப்பில் இறை ஞானத்தில் இறை பக்தியில் இறையன்பில் நிறைந்து இறைவனுக்குகந்த அன்பு பிள்ளைகளால் இவர்கள் வளர்ந்து குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்ற மகனாக மகளாக சிறந்த எதிர்காலத்தை பெற்று வாழ்ந்திட இவர்களின் குடும்பத்திலும் இறையாசி நிறைந்து வழிநடத்தப்படவும் இணைந்து மன்றாடவும் இத்திருப்பலியில் பெறுவோம் அவரது அருட்கொடைகளை. இறையேசுவில் பிரியமான அருள் சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, கிராப்பட்டி இறை சமூகம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. கிறிஸ்துவின் தூய்மை மிகு இந்த திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த முதல் அனுபவத்தை பெற்று வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே என்று இதோ இனி வரும் நாட்களில் விசுவாச பாதையில் வீரநடை போட அன்பு பிள்ளைகள் ஹாட்லின் உரேஷில், பிரிசில்லா, ஆன்சி செனோபியா, சாண்ட்ரியா ரேஹில் மேரி, ஜோஸ்பின் ஷைனி, கிறிஸ்டி ஏஞ்சல், எவஞ்சலின் ஃப்ளோரா, ஜோஷுவா வில்லியம்ஸ், மேசன் யோவான், நிக்சன், அருணவ், நிசால்ட், மிஹேல் சாவியோ, கிறிஸ் ஜோஸ்வா, ரெய்னார்ட் ரோட்ரிகோஸ், இந்த அன்பு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அருள் ஆசிரோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அன்பு சிறார்களை கரவோசை எழுப்பி வருக வருகவென வரவேற்கின்றேன். இந்த நாளில் இவர்கள் பெறக்கூடிய இந்த அனுபவம் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு புதிய இயேசுவாய் இவர்கள் குடும்பத்திலும் தம்முடைய கல்வி நிறுவனங்களிலும் வாழும் தளத்திலும் பங்கிலும் சிறந்து விளங்குவார்கள், விளங்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை உள்ளிருத்தி பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். இந்த நல்ல நாளில் இறை அருளாலும் ஞானத்தாலும் என் அன்பு குழந்தைகள் நிரப்பப்பட இந்த சிறப்பு திருப்பலி நிச்சயமாக உதவி செய்யும் என்கின்ற நம்பிக்கையின் பெயரால் அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் இந்த தருணத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தைகளை பெற்று வளர்த்த ஆளாக்கிய பெற்றோர்களுக்காகவும் ஞான பெற்றோர்களுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். மேலும் இவர்களை இந்த நாட்களில் உருவாக்கிய அருட் சகோதரிகள், திருத்தொண்டர், வேதியர்கள் இவர்களையும்
இந்த திருப்பலியில் நினைத்து இவர்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த நாளில் இந்த அன்பு குழந்தைகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து இறை அருளை பெற்று தருவதற்காக அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அருள் பணியாளர் வின்சென்ட், அமல அன்னை தியாகிகளுடைய சபையை சேர்ந்த அருட்பணியாளர் இங்கு சிறப்பாக வந்து இந்த நாளில் இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்க இருக்கின்றார்கள். தந்தை அவர்களையும் மனதார இந்த பலி செலுத்த வரவேற்கின்றேன். மேலும் இந்த பலியில் அன்புக்குரியவர்களே, அந்தோனி ராஜ் ராணி குடும்பத்திற்கு கடந்த ஆண்டு முழுதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக செபிக்க இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாடி மகிழ்ந்திட பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீர் நாள் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்குனர் எலிசா வழியாக கற்பித்தீர். மது படைப்பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னத
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜீவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. மோடு பரிசுத்தாவியாரின் ஐக்கியத்தில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. எருசலேம் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக இறை இயேசுவிடம் இருந்து 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டார்கள். எனவே இறைவன் இப்பொழுது அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களை மீண்டும் தன் மந்தைகளாக மாற்றி அவரவர் நிலைவுக்கு ஏற்றவாறு அன்பு காட்டி வழி நடத்துவார் என்று கூறும் முதல் வாசகத்தை செவிக்கு கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திருவசனங்கள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும்,
ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைபவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அசைந்தாடும் சுடராக வேண்டும். தேடல்கள் யாவும் உன் பதம் நோக்கி பயணம் செய்திட வேண்டும். தேடல்கள் யாவும் உன் பதம் நோக்கி பயணம் செய்திட வேண்டும். அன்பின் அரசையும் மண்ணில் மலர்ந்திட மனிதம் வளர்ந்திட வேண்டும். இறைவா 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 இறைவா, இந்த நாளில் இந்த பொழுதில் இறைவா நாம் கேட்பதும் ஒன்றே. இந்த நாளில் இந்த பொழுதில் இறைவா நாம் கேட்பதும் ஒன்றே. உங்கள் ஞானம் என்னை நடத்த நான் தாழ்மையாய் கேட்கின்றேன். உங்கள் ஞானம் என்னை நடத்த நான் தாழ்மையாய் கேட்கின்றேன். இறைவா இந்த நாளில் இந்த பொழுதில் இறைவா நாம் கேட்பதும் ஒன்றே. இரண்டாம் வாசக முன்னுரை. பாவிகளாகிய நம்மை தூய மக்களாக மாற்ற இறைமகன் இயேசு தன்னையே ஒப்புக் கொடுத்தார். தனது அளவற்ற இரக்கத்தினால் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் புதுவாழ்வு தரும் நீராலும் நம்மை கழுவி நம்மை மீட்டார் என கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 11-14 மற்றும் அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 4-7 வரை. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகளிடமிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்தி தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூயாவின் நெருப்பார் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 15 16 மற்றும் 21 22 முடிய. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக அருந்துகின்ற இந்த விழாவை சிறப்பிக்கும் பொழுது நற்கருணை நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு மையமாக இருக்கின்றது என்பதனை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நற்கருணையை பற்றி குறிப்பிடும் பொழுது, நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றது. அப்படியென்றால் நம்முடைய வாழ்வின் தொடக்கமும் முடிவும் நற்கருணை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய திவ்ய பலியை மையப்படுத்திய வாழ்வு. அதுதான் இந்த நற்கருணை. கிரேக்க மொழியிலே யூக்கரஸ்தேயோ என்று சொல்வார்கள். யூக்கரஸ்தேயோ என்று சொன்னால் நன்றி, தேங்க்ஸ் கிவிங் என்பது அர்த்தம். எதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசு தன்னை முழுமையாக நற்கருணையின் வடிவில் நமக்கு அளித்த இந்த கொடைக்காக நாம் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக, நன்றி திருப்பலியாக எப்பொழுதுமே இந்த நற்கருணையை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த வகையில் புனித சிரில் ஆஃப் ஜெருசலேம், புனித சிரில் குறிப்பிடுகிறார், நற்கருணை என்பது அல்லது திருப்பலியில் நாம் பெறுகின்ற இந்த திருவிருந்து என்பது, இதன் ஊடாக நாம் எல்லாருமே கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றோம். We become Christ bearers. நாம் கிறிஸ்துவை
ஆடையாக அணிந்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் இன்று கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றார்கள். தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான வெள்ளை நிற அந்த உள்ளத்தோடு, உடைகளையும் அதே நேரத்திலே தங்களுடைய வாழ்க்கையில் தூய்மையான ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர் தங்களுடைய இதயத்தை ஆட்கொள்ளப் போகின்றார் என்பதனை உய்த்துணரும் வண்ணமாகவும், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த புனிதத்தை, தூய்மையை கடைபிடிக்கும் வண்ணமாகவும் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றார்கள். புனித ஜான் கிறிசோஸ்டோம் இந்த திருவிருந்தை பற்றி குறிப்பிடுகையிலே, ஆண்டவர் நம்மோடு கலக்கின்றார், நாம் ஆண்டவரோடு கலக்கின்றோம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் God mixes with us, we mix with God. கிறிஸ்து இயேசு மனித உரு எடுத்து நம்முடைய மனித நிலையிலேயே தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றால், நாம் இறைநிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். அந்த இறைநிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமென்றால் நாம் ஆண்டவரோடு கலக்க வேண்டும். ஆண்டவரோடு கலப்பது எவ்வாறு? அவருடைய உணவை நாம் உண்ண வேண்டும், அவருடைய இரத்தத்தை நாம் பருக வேண்டும். அவ்வாறு நாம் கலக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உகந்த இறைத்தன்மையை நாம் பெற்று ஆண்டவரோடு இருக்கின்றோம் என்பதுதான் புனித ஜான் கிறிசோஸ்டோம் நமக்கு குறிப்பிடுகின்ற செய்தியாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த நற்கருணை என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற திருவிருந்து என்றால், ஒத்தமைவு நற்செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்வார்கள், ஒத்தமைவு நற்செய்திகள். இந்த நற்செய்திகளில் குறிப்பிடப்படுவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிண்ணத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் புனித ஜான் அல்லது யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே அழகாக எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், என்னுடைய நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உணவை உண்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்திலே என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் நிலை வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்து இயேசு இந்த ஒத்தமைவு நற்செய்திகளில் குறிப்பிடுகிற செய்தி தன்னை உடைத்து கொடுக்கின்ற செய்தி. அதே நேரத்திலே யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்பது, நீங்கள் என்னுடைய உணவை உண்டு என்னுடைய இரத்தத்தை பருக வேண்டும். தியாகத்தை மையப்படுத்திய, ஆண்டவர் நம்மீது கொண்ட ஆழ்ந்த அன்பை மையப்படுத்திய ஒரு பலிதான் இந்த திவ்ய நற்கருணை பலி. இந்த திருவிருந்து என்பது ஆண்டவர் தன்னை உடைத்து தன்னை சிதைத்து நமக்காக உணவாக பானமாக கொடுத்த ஒரு ஒப்புயர்வற்ற பலிதான் இந்த திவ்ய நற்கருணை பலி, இந்த திவ்ய திருவிருந்து. அப்படி என்றால் இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் தன்னை உணவாக கொடுக்க இருக்கின்றார், தன்னை பானமாக கொடுக்க இருக்கின்றார் என்றால், இவர்கள் கடவுளுக்கு எப்படிப்பட்ட உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது அதே தூய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றார்கள். நம்முடைய இல்லங்களிலே நாம் ஒவ்வொருவரும் மேசையிலே அமர்ந்து நாம் உணவு உண்வது வழக்கம். ஆனால் இங்கு இது மேசை அல்ல, இது மேசையை விட நீளமானது, உயரமானது. இது பீடம், ஆல்டர் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த மேசைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீர்கள் என்றால், மேசை நாம் ஒவ்வொருவரும் உணவருந்துகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த பீடம் நம் அனைவருக்குமே ஆண்டவர் தன்னை
கொடுக்கின்ற ஒரு இடமாக, பீடமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நம்முடைய வீடுகளிலே நாம் உணவு உண்ணும் பொழுது கணவன், மனைவி, பெரியவர்கள், சிறியவர்கள், பிள்ளைகள் என்று அமர்ந்து உண்பது வழக்கம். இங்கு நாம் எதை உண்ணுகின்றோம் என்று கேட்கும் பொழுது பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று சிறு பிள்ளைகள் எல்லாரையும் இணைக்கின்ற ஒரு உணவு. அதை ஆங்கிலத்தில் பேங்க்வெட் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய திருவிருந்து, பேங்க்வெட் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நாம் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோமா, நம்மை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோமா என்று சிந்திக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் மேசையிலே அமர்ந்து உண்ணும் பொழுது அவர்களுடைய தாத்தா, பாட்டி, மூதாதையர்களுடைய கதைகளை நமக்கு சொல்லுவார்களோ, அதே போன்று இங்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிர் நீத்து தன்னை தாரை வார்த்த ஒரு நிகழ்வைத்தான் நாம் இந்த பேங்க்வெட் என்று சொல்லப்படுகின்ற திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்றோம். அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவை உண்ணுவது, கிறிஸ்து இயேசுவை பானமாக அருந்துவது நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் உணவை எதற்காக உண்ணுகின்றோம் என்றால் நம்முடைய உடலை நாம் பாதுகாப்பதற்காக, நம்முடைய உடலை உடலுள்ள ஆரோக்கியத்தோடு வைப்பதற்காக. அதே நேரத்தில் இந்த திவ்ய பலியிலே திருவிருந்தை நாம் ஒவ்வொருவரும் உண்ணும் பொழுது நம்முடைய ஆன்மீக உணவை நாம் உண்ணுகின்றோம். நம்முடைய ஆன்மாவை நாம் பாதுகாத்து வைப்பதற்காகவும் நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பதற்காகவும் நாம் ஒவ்வொருவரும் இந்த திவ்ய பலியிலே, திவ்ய விருந்திலே நாம் பங்கு பெறுகின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களாக இருக்கலாம், பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் குற்றம் செய்கின்ற, பாவம் செய்கின்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் என்னை ஆண்டவர் ஆட்கொள்கின்றார், என்னில் வருகின்றார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் ஆண்டவருடைய அருள், கிரேஸ். God gives me the grace. ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை, அருளை என் மீது பொழிந்து நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னிடம் இருக்கின்ற அசுத்தத்தை நான் அகற்றி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஊழியனாக, ஊழியக்காரியாக இருக்க ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருமே இந்த திவ்ய பலியை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுள் தூய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார் என்றால் ஆண்டவர் தன்னுடைய ஆசிரை என் மீது பொழிகின்றார், இரக்கத்தை என் மீது பொழிகின்றார், கருணையை என் மீது பொழிகின்றார். அந்த கருணையை தன்னுடைய உடலின் வடிவிலும் இரத்தத்தின் வடிவிலும் நம் அனைவருக்குமே நிறைவாக கொடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்று நீங்கள் உண்ணுகின்ற இந்த உணவு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கின்ற ஆன்மீக உணவு. நீங்கள் அருந்துகின்ற இந்த பானம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கின்ற ஆன்மீக பானம். இவற்றை நீங்கள் உண்டு குடித்து ஆண்டவரில் இளைப்பாற வேண்டும். நீங்கள் ஆண்டவரில் இளைப்பாறுவது என்பது ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பது. இதை சிந்திக்கும் பொழுது செடி, கொடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செடியாக இருக்கின்றார், நாம் அனைவரும் கொடியாக இருக்கின்றோம். ஆகவே எந்த அளவுக்கு கொடியானது அந்த செடியோடு இணைந்திருந்தால் அன்றி அதற்கு உயிர் கிடையாது. அது கனி கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே நமக்கு குறிப்பிடுகின்றார் என்றால், அந்த கனி கொடுக்காத கிளைகள் அனைத்தும் தரித்து வெட்டி தீயிலிட்டு எரிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, அன்றாட வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்து இயேசு தன்னை நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்கின்றார் என்றால் நான் எப்படிப்பட்ட கனி கொடுக்கின்ற
கனி கொடுக்கின்ற மகனாக வாழ்கின்றேன் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். கொடியானது செடியோடு இணைந்திருப்பது போல நீங்களும் இணைந்திருக்க வேண்டும். தாலந்து உவமையிலே ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகிறார். 5 தாலந்தை பெற்றவன் 5 தாலந்தை சம்பாதித்தான், 2 தாலந்தை பெற்றவன் 2 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நற்கருணை திருவிருந்து என்கின்ற கொடையை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் பொழுதுதான் நாம் திறமைகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது மட்டுமே 5 தாலந்தை இன்னும் சேர்க்கின்ற சம்பாதிக்கின்ற 2 தாலந்தை இன்னும் சேர்க்கின்ற சம்பாதிக்கின்ற மக்களாக நம்மால் வாழ முடியும். கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு நாளும் திருவிருந்திலே தன்னை நமக்கு உணவாக தருகின்றார். அவர் இந்த இதயத்தின் ஆழத்திலே நம்மோடு உரையாடுகின்றார், உறவாடுகின்றார். அப்படி என்றால் இந்த இறைவனோடு நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உரையாடுகின்றேன்? இதுதான் ஆழமான ஒரு உறவு, ஐக்கியமான ஒரு உறவு என்று நாம் ஒவ்வொருவரும் குறிப்பிடலாம். ஏனெனில் இட் இஸ் இன்டீரியரைசிங் அவர் ஓன் person through the person of our Lord Jesus Christ. அதாவது நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்மை ஆழப்படுத்தி ஐக்கியப்படுத்தி இறைவனை என்னுடைய இதயத்தில் உள்வாங்குகின்றேனோ அந்த அளவுக்கு நான் ஆண்டவரோடு என்னை ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு பலியாகத்தான் இந்த நற்கருணை பலி இருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த திருவிருந்தை ஒவ்வொரு நாளும் உண்ணும் பொழுது இறைவன் என்னுள் வருகின்றார், நான் இறைவனின் ஆலயமாக இருக்கின்றேன், ஆண்டவர் என்னுள் வருகின்றார், அந்த ஆண்டவரை நான் உணவாக பெற்றிருக்கின்றேன், பானமாக பெற்றிருக்கின்றேன் என்றால் நான் ஆண்டவரோடு உரையாட வேண்டும், உறவாட வேண்டும், ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கின்ற பாடமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த திருப்பலி நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது என்றால் அவரின்றி நாம் இல்லை, இறைவன் நம்முள் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட வாசம் செய்கின்ற விருந்துதான் இந்த திருவிருந்து. நாம் ஒவ்வொருவரும் அதனை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ வளர இறை ஆசிரை வேண்டி ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மருத்துவ ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு தேவையில் இருக்கின்ற அத்துணை நபர்களையும் நாம் நம்மில் இணைத்து கொண்டு நமக்காக மட்டுமல்ல தாய் திரு அவைக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் சிறப்பாக இக்கொரோனா காலத்திலே பாடுபடுகின்ற அரசியல் தலைவர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், இன்னும் மருத்துவ சேவை செய்கின்ற அத்துணை பேரையும் நாம் இந்த வேளையில் நன்றி உணர்வோடு நினைத்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இறையாட்சியின் விதையை இம்மண்ணில் விதைக்க உம்மால் அருள் பொழிவு செய்யப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உலகில் பேரொழியாம் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையோடு செயல்படவும் மேலும் இறைவனையே சார்ந்து இருக்க வேண்டுமென்ற உணர்வு அணையாத விளக்காய் அவர்களின் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டினை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக மக்கள் மீது வன்முறைகளை தொடுக்காமல் நீர் அமைத்த அன்பின் ஆட்சியை அனைவருக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை வடிவில் எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யும் இறைவா, முதல் முறையாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி உமது பாதம் வருகின்றோம். நற்கருணை எங்களின் ஆன்ம தாகத்தையும் பசியையும் போக்கி புதுவாழ்வை பெற்று தருகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நாங்கள் அனைவரும் உமது அன்பு மகனை போன்று தூய்மையான உள்ளமும் தாழ்ச்சியான மனநிலையும் பெற்று வாழவும், வாழ்க்கை என்ற பாதையில் உம்முடன் நடந்து உமக்காகவே நாங்கள் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் தாயும் தந்தையுமான இறைவா, எம்மை பரிவோடு பராமரிக்கும் என் அன்பு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள நலம் தந்து செய்யும் தொழிலில் வெற்றியும் அளித்து உமது அன்பையும் அருளையும் ஆவியையும் ஒவ்வொரு நாளும் எங்கள் பெற்றோர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களுடன் இருப்பேன் என்று மொழிந்தவரே, இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்களை ஆசீர்வதியும். அவர் செய்யும் எல்லா பணிகளிலும் வெற்றியை அளித்திடவும், இந்த கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் அவரை அணுகாது பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்திடவும் உமது தெய்வீக அருட்கொடைகளை நிறைவாய் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரம் குவித்தவர்களாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய குழந்தை மாதா, குழந்தை தெரசம்மாள் வழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பதமலர்
கொடைகளின் பலனாக உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உனக்கேற நான் தரும் காணிக்கையே ஒவ்வொரு கூட நீர்ப்பாயின் நிறைவா உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புரிதனில் நிறைவாக உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புரிதனில் நிறைவாக மடிந்திடும் மனிதனின் விளைவாக மடிந்திடும் மனிதனின் விளைவாக நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன் நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா பலியென இனி நான் தருகின்றேன் பலியென இனி நான் தருகின்றேன் உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். ஆண்டவரிடம் மேலுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதம் திரு தூதர்களுடன் இறுதியராவிருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறை நிகழ்வுகளை நீரும் விசுவாசிகளுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே விசுவாசத்தில் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna. தூயவர், 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 தூயவர். வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே பரிசுத்தர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே பரிசுத்த ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் சரீரம். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எமக்காக பிறந்தீர், எமக்காக மரித்தீர், எமக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆகவே ஆண்டவரை, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறுமுடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய எங்கள் பாதுகாவலியாக புனித குழந்தை தெரசம்மாள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இந்த உலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைதளத்தினுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள் திருநிலையின் சொந்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீரா. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு குறிப்பாக இன்று இயேசு ஆண்டவரை முறையாய் தம்முடைய இதய பேழியில் பெற்று இதோ மிகப்பெரிய அனுபவத்தோடு இறை அனுபவத்தோடு வாழ இருக்கும் என் அன்பு சிறார்கள் இவருடைய ஜபத்திற்கு நீர் கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கள் சிதறண்டிருக்கிற பிள்ளைகளை இதோ நீர் கனிவோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சி மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் எது நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாக நீ இந்த உலகத்துக்கு எல்லா நன்மைகளையும்
வாரி வழங்குகின்றேன். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியாரின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இரக்கம் வையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குமே. வளமே வரும் மொழியால் சோலை மலரும் எங்குமே. எந்தன் உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தன் அருளை நினைத்தாலே இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நம்முடைய அன்பு குழந்தைகள் 15 பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாக தம் இதய பள்ளியில் பெற்று மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நல்ல நாளில் இந்த அன்பு குழந்தைகளை சரியான நேரத்தில் அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் ஞான பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த குழந்தைகளுடைய இந்த உருவாக்கத்தை இவர்களுக்கு தகுந்த விதத்தில் படிப்பித்து இந்த மறைக்கல்வி வழங்குவதற்காக நம்முடைய அருட்சகோதரிகள், குறிப்பாக அண்ணால் அருட்சகோதரிகள் இதற்காக முன்வந்து நமக்கு உழைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு பிற அருட்சகோதரிகளும் இணைந்து இந்த பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறார். குறிப்பாக அருட்சகோதரி அஜித் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நம்முடைய கல்வி பணிக்கு மத்தியிலும் இந்த பிள்ளைகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதே போல அருட்சகோதரி கார்பூஸ் அவர்களும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். மற்ற சகோதரி உதவி செய்திருக்கின்றார். எனவே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த பிள்ளைகளின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகளுக்கும் திருத்தொண்ட தாமஸ் எடிசன் அவர்களுக்கும் வேதியர்களாகிய லாசர் மற்றும் ராபர்ட் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏனெனில் அந்த காலத்தில் எல்லாம் 1 மாதம் பயிற்சி இருக்கும். மே மாதம் முழுக்க இந்த ஒரு பயிற்சி நடைபெறுமானால் இந்த காலங்களில் பிள்ளைகளுடைய இந்த ஷெட்யூல்டை பார்த்து நாம் வகுப்பு நடத்த வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நோய் நொடி காலத்தில் இவர்களை உருவாக்குவதில் கடினமாக இருந்தது. இருப்பினும் பிள்ளைகள் ஒத்துழைத்தார்கள். ஆசிரியர் பெருமக்களும் இதற்காக மனமு வந்து உழைத்தார்கள். எனவே இந்த நாள் குறிப்பாக பல குழந்தைகள் இனி வரும் நாட்களில் எடுக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த பிள்ளைகள் சார்பாக அத்துணை உள்ளங்களுக்கும் உடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, இதற்காக பல பிள்ளைகள் உழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பாடல் பாடி மகிழ்த்த இளையோர் மாதா சபையினர்களுக்கும் உடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த குழந்தைகளுடைய இந்த ஃபோட்டோஸ் வீடியோவும் எடுப்பதற்கு உதவி செய்த ஆனந்த், லீமன், ஜான் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதாப்புக்கு மனமார்ந்த நன்றி. இந்த அலங்காரங்களெல்லாம் செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளுடைய இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ அதை குறித்து நம்முடைய இளைஞர்கள் பேசியிருக்கிறார்கள். முடிந்த பிறகு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அவருடைய படிப்பு செலவுக்காக தான் இது போன்ற சின்ன ஒரு முயற்சி செய்கின்றார்கள் இளைஞர்கள். எனவே அவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், ஊக்குவிக்கிறேன். பிள்ளைகளும் நீங்கள் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் வாங்கினதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லி அதற்குரிய தொகையை கொடுத்து கொண்டு நீங்கள் ஒரு நினைவாக இதை வைத்துக் கொள்ளலாம். ஓகேயா? மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் நமக்காக அழகான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி தந்த பாசத்துக்குரிய தந்தை வின்சென்ட், என்னுடைய வகுப்பு தோழன், பூவிருந்த குருத்துவ கல்லூரியில் 4 ஆண்டு காலம் படித்த பொழுதே அவருக்கு நாங்கள் ஒரு அழகான பட்டப்பெயர் வைத்திருப்போம். என்னென்னாக்கா தீப்பொறி வின்சென்ட். தன்னுடைய மறை உரையினால் உண்மையிலுமே அத்தனை பேரையும் உள்ளம் கவருவார். அவ்வளவு பவர்ஃபுல் ஸ்பீச் இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மெச்சூர்டாக ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியருடைய மனநிலையில் விவிலியத்தை அழகாக இந்த குழந்தைகள் புரியும் வண்ணத்தில் எடுத்து கூறி நல்ல ஒரு திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஜெபித்திருக்கின்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு அவர் OMI சபையை சார்ந்தவர். இந்த நாட்களில் நிறைய அருட்சகோதரிகளுக்கும் மற்ற பங்குகளுக்கும் தியானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட க்ளூனி அருட்சகோதரிகளுக்கு தியானம் கொடுத்து விட்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நல்ல நாளில் நம் பிள்ளைகளுக்காக செபிக்க இறைவன் தந்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். எனவே அன்பு தம்பி ஆண்ட்ரூ, வாங்க, நீங்கள் வந்து தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நம் சார்பாக இந்த நன்றியை தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரவோசை எழுப்பி நான் அவனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பிரித்தாக்கிக் கொள்வேன்.
இறுதி ஜெபத்திற்கு முன்பாக இந்த குழந்தைகளுக்காக ஜெபம். எல்லா குழந்தைகளுடைய பீடத்துக்கு முன்னாடி வாங்க, ப்ளீஸ் கம். பீடத்தில் வந்து முழந்தால் படியிடுங்க. அருட் சகோதரிகள் மற்றவருடைய வலது கரங்களை உயர்த்தி இந்த குழந்தைகளுக்காக நான் சொல்லும் பொழுது ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படியே முழந்தால் படியிடுங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நில் டவுன். அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, உங்கள் ஞான பெற்றோர்கள் நன்றி சொல்லுங்க, உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், உங்களுடைய கல்வி அறிவினால் வளர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மறைக்கல்வியை வளர்த்த அத்துணை சகோதரிகள், திருத்தொண்டர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனா காலமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த திருப்பலி நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கேட்டுக்கொண்ட தருணத்தில் ரொம்ப கிராண்டாக கடவுள் நடத்தி கொடுத்துருக்கிறார். ஏனெனில் அவர் இன்னைக்கு உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ இல்லையோ அவர் உங்களை குறித்து ஆசைப்பட்டிருக்கிறார். என் பிள்ளைகளை நான் தேடி வரணும்னு சொல்லி தேடி வந்த இந்த இயேசுவிடத்தில் கண்களை மூடி நன்றி உணர்வோடு நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். பாடுங்க. நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அதில் அன்பை நிறைத்து தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அந்த இதயத்தில் இயேசு வந்திருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். மறைக்கல்வி தான் படிச்சிருப்பேன். அவர் அன்பானவர், பாசமானவர், நேசிக்கிறவர். அவர் உங்க இதயத்தில் வந்திருக்கிறாருன்னா நீங்க தைரியமா சொல்லலாம், இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது இயேசு கிறிஸ்து தான் என்று. பவுல் அடியாரை பற்றி தெரியும். சவுலாக இருந்த பொழுது எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணார். மனுஷனை மதிக்காம கொலை செஞ்சார். படித்தவர் தான். புத்தி பெதலித்து இயேசு பெயரை சொன்னாலே அவர் வெட்டி சாய்த்தார். ஆனால் இயேசு அவருக்குள் நுழைந்த பிறகு, இயேசுவால் அவர் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு, அவருடைய இதயத்திலே இயேசு தங்கிய பிறகு அந்த பவுல் வாழ்ந்த வாழ்வு தெரியும். உலகத்தை எல்லாம் குப்பை என கருதினார். ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தார். அவர் சொன்ன வார்த்தை தான், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவா வாழ்கிறார் என்று. நீங்களும் இன்னைக்கு அப்படிதான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி அப்பா அம்மாட்ட நீ எதிர்த்து பேசியிருக்கலாம், அப்பா சொன்னதை கேட்காம வாழ்ந்திருக்கலாம். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவங்க சொன்ன ஹோம்ஒர்க் செய்யாம நிறைய செஞ்சிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். அல்லது எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கை இனிமே அப்படி இருக்கக்கூடாது. வித்தியாசமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏனென்றால் உனக்குள் இயேசு வந்திருக்கிறார். உன்னில் இயேசு நிறைந்திருக்கிறார். நீ பார்க்கிற பார்வை இயேசுவா இருக்கணும். நீ பேசுற பேச்சு இயேசுவா இருக்கணும். நீ செய்யற சின்ன சின்ன உதவியெல்லாம் இயேசுவாவே இருக்கணும். நீ நடந்தா, படுத்தா, எழுந்தா, உன்னை பார்க்கும் பொழுது உன் முகச்சாயலில் உண்மையாகவே இயேசுவை தான் பார்ப்போம். ஏனென்றால் இயேசு உனக்குள் உறைந்திருக்கிறார். நீ ஒரு கொடியின் கிளையாயிருக்கிறாய். உன்னால் அடைந்த நன்மை மறவாது உள்ளம் ஒன்று தான். உன்னால் அடைந்த நன்மை மறவாது உள்ளம் ஒன்று தான். இந்நாளும் உந்தன் நினைவாய் வாழும் உள்ளத்தை எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா. என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை
விதைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தான் நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்குத்தான். பெற்றோர்கள் உறவுகளுடைய வலது கரங்களை உயர்த்தி, அருள் சகோதரிகள் ஒவ்வொருடைய வலது கரங்களை உயர்த்தி, நீங்கள் பெற்றெடுக்காத இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய அன்பும் பாதையில் என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வழி நடக்கும்படியாய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இறைவன் இந்த இளம் பிராயத்திலே கொடுத்திருக்கிறார். டொமினிக் சாவியோ மரிய கொரட்டி என்று சிறாரிலே இந்த இயேசுவை பெற்றதனால் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை ஒரு புனித நிலைக்கு இட்டுச் சென்றதை நாம் அறிவோம். இதோ இந்த பீடத்தை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தையையும் இறைவன் தொடும்படியாய் ஆசீர்வதிக்கிறார். உள்ளத்தில் வந்திருக்கிற இறைவனை என் பிள்ளைகள் தக்க வைத்துக் கொள்ளும்படியாய், அந்த இறைவன் பேசும் மனசாட்சிக்கு ஏற்றபடி வாழும் பிள்ளைகளாய், நல்ல ஞானத்தாலும் நல்ல அறிவாலும் நல்ல திறமையாலும் என் பிள்ளைகள் இதோ இந்த புறையோடி கிடக்கக்கூடிய சாதி மத இன வரி பிடித்த இந்த சமுதாயத்திலே என் பிள்ளைகள் இயேசுக்களாய் வளம் வந்து ஒரு புதிய வித்தியாசமான இறை சமூகத்தை உருவாக்கும் கருவிகளாக இறைவன் இவர்களை மாற்றும்படியாய் இயேசுடைய கரம் இவர்களை தொடட்டும். உள்ளத்தில் வந்திருக்கின்ற இயேசு ஆண்டவர் இவர்களை நிரப்பட்டும். அவருடைய ஆவியின் வல்லமையினால் என் பிள்ளைகள் ஆட்கொள்ளப்படட்டும். இனி வரும் நாட்களிலே ஒரு புதிய சமுதாயம் படைக்கவும், குடும்பத்திலே பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதித்து நடக்கும் பிள்ளைகளா, தாய் திரு அவைக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும் வரத்தை பெறும்படியாய் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நிறைவான ஆசீர்வாதம் பெற என் பாதுகாவலின் வழியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரை உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடமிருந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். வாசிகள் அருமையாய் உன்னை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உன்னை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த
நேசமவிடம் எழுந்தது மேலோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மாசிலா குணங்களில் மறைந்து நேசமயனுள் எழுந்து வந்தீரன. மாசிலா குணங்களில் மறைந்து நேசமயனுள் எழுந்து வந்தீர. ஆசையாய் இயேசுவை விசுவாசித்துமக்கு பூசிதமாய் நன்றி செலுத்துகின்றேனே. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா.
தருபவர் நீரே இயேசுநாதா.
நோக்கி நதிகள் பாய்வது போல் என் எண்ணம் உனை சேர வரமருள்வாய். மலர்களில் மனம் சேர்வது போல் என்னில் நீ மலராகி வா. மலர்களில் மனம் சேர்வது போல்